தாங்கள் சொல்லியபடி இந்த நசரேனுவை வெறும் 40 அடிகள் மட்டும் அடித்து தங்கள் சமூகம் கொண்டு வந்திருக்கிறோம். அட சண்டாள யூதர்களே, மனித ஜென்மங்களுக்குள்ள ஈவு இரக்கம் என்பது உங்களுக்கு சட்டடம் இல்லையே. கொடிய சிங்கம் புலி கரடி கீறி கிழிப்பது போல் இந்த மனிதனை இவ்வளவு கொடுமையாக விவாதிக்கலாமா? இதோ இந்த மனிதனை பாருங்கள், மனித உருவம் சற்றேனும் தோன்றுகிறதா? இம்மட்டோடாவது மனிதனை விட்டு விடுங்கள். இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படியான குற்றம் யாதொன்றும் இல்லையே. துரையே, தன்னை தேவசுதன் என்று தேவ தூசரம் சொன்னபடியால் இவன் சாகவே சாக வேண்டும். இவர் தேவசுதனா? ஆம். நசரேனுவே, உமது ஜென்மஸ்தலம் எது? நமக்கு பதில் சொல்ல மாட்டாயா? உம்மை விட்டு விடவும் சிலுவையில் அறையவும் நமக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? மேலான திருவுளத்தால் உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு ஓர் அதிகாரமும் இராது. ஆகையால் என்னை உமக்கு கையளித்தவனின் பாவம் அதிகம் பெரியதாய் இருக்கின்றது. சடங்களே, இந்த நசரேனு பேரில் சாட்டிய குற்றங்களை விசாரித்ததில் யாதொரு மாசனுகாதவராய் இருக்கிறார். ஆகையால் இவருக்கு நான் எவ்வாறு மரணத்தை விடக்கூடும்? இவரை விட்டு விடுவதே நியாயமாக இருக்குது. ஜனங்களுக்கு பிரியமானவனை விட்டு விடுவதா அல்லது முதல் உமக்கு பிரியமானவனை விட்டு விடுவதா? நீ இதற்கு முன் யாதொரு குற்றமும் இல்லாத அநேக பேரை கொண்டு ஓட்டீர் அல்லவா? அதற்கு நாங்கள் ஏதாவது மறுமொழி சொன்னோமா? இப்பொழுது தன்னை யூதருக்கு ராஜா என்று சொல்லித்திருந்த இந்த நசரேனுவை சங்கத்தார் எல்லோரும் கூடி கொல்ல வேண்டும் என்று கொண்டு வந்த இந்த இயேசுவை நீர் விட்டு விட்டால் உம்மை பற்றி ரோமையரிடம் பிரார்த்தனை செய்யாமல் விட மாட்டேன், பிரார்த்தனை செய்யாமல் விட மாட்டேன். இதோ உங்கள் ராஜா. உங்கள் ராஜாவையா சிலுவையில் அறைந்து கொள்ள? எங்களுக்கு சசார் என்று வேறு ராஜா இல்லை. இவனை சிலுவையில் இருந்து கொல்லும் கொல்லும் கொல்லும். ஓ கைபாஸ், யூத சங்கத்தார்களே, நீங்கள் இவ்வளவு மூர்க்கமாக கேட்கிறபடியால் உங்கள் ஆசையின்படியே இவனை சிலுவையில் அறையுங்கள். குமாஸ்தா, தண்ணீர் கொண்டு வா. ஓ தெய்வமே, இந்த நீதிமானின் இரத்தப்பழி என் பேரில் அல்ல. அட சண்டாள யூதர்களே, இம்மனிதனுடைய இரத்தப்பழியை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இவன் இரத்தப்பழி எங்கள் பேரிலும் எங்கள் மக்கள் பேரிலும் விளக்கடவது. குமாஸ்தா, நாம் சொல்கிறபடி தீர்ப்பை எழுதும். ரோமாபுரியை ஆளும் திபேரியூஸ் செசார் மகாராயன் காலத்தில் போஞ்சு பிளாத்தி துறை ஜெருசலேம் மாநகரின் அதிபதியாகவும் ஏரோதேஸ் கலிலேயா நாட்டிற்கு கால் பங்கு தேசாதிபதியாகவும் அவர் சகோதரனாகிய பிலிப்பு இந்திரேயா நாட்டிற்கும் திராக்கோ நிதி நாட்டிற்கும் அதிபதியாகவும் இருக்கையில் இலிசானியாஸ் என்பவர் அபிலன் நாட்டிற்கு கால் பங்கு அதிபதியாகவும் அன்னாஸ் கைபாஸ் என்பவர்கள் பிரதான ஆச்சாரியார்களாகவும் இருக்கையில் மேற்படி அன்னாஸ் கைபாஸ் என்பவர்கள் தங்களுக்கு விரோதக்காரனாகிய நசரேனுவை நம்மிடம்
நசரேனுவை நம்மிடம் மனப்புரளிக்காரன், காரன், குழப்பக்காரன், காரன், ராஜதுரோகி துரோகி என்னும் குற்றங்களை சாட்டியிருப்பதால் இருப்பதால் இயேசு நசரேனுவை நசரேனுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி அறைந்து கொள்ளும்படி தீர்வையிடலாச்சுது. லாச்சுது. ரோமாபுரியை ஆளும் திபெரியுஸ் செசார் மகாராயன் காலத்தில் போஞ்சி பிலாத்துரை செருசலேம் மாநகரின் அதிபதியாகவும் ஏரோதேஸ் கலிலேய நாட்டிற்கு கால் பங்கு தேசாதிபதியாகவும் அவர் சகோதரனாய பிலிப்பு இந்திரேய நாட்டிற்கும் திராக்கோ நிதி நாட்டிற்கும் சதுர்த்த பாகவதியாகவும் இருக்கையில் இல்சானியாஸ் என்பவர் அபில நாட்டிற்கு கால் பங்கு தேசாதிபதியாகவும் அன்னாஸ் கைபாஸ் என்பவர்கள் பிரதான ஆச்சாரியர்களாகவும் இருக்கையில் மேற்படி அன்னாஸ் கைபாஸ் என்பவர்கள் தனக்கு விரோதக்காரனாகிய நசரேனுவை நம்மிடம் மன புரளிக்காரன், ராஜதுரோகி, தேவதுரோகி என்னும் குற்றங்கள் சாட்டியிருப்பதால் இயேசு நசரேனுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி தீர்வை இடலாச்சுது. இருப்பினும் இயேசு நசரேன் யூதர்களின் ராஜா, இங்கனம் செருசலேம் மாநகரின் அதிபதியாகிய போஞ்சி பிலாத்துரை. ஓ கைபாஸ் என்ற குருவே, இதோ இந்த பட்டயத்தை நசரேனுவை அறைகின்ற சிலுவையில் அறைந்து தொங்கவிட வேண்டியது. கீர்த்தி பட்ட துறை அவர்களே, இவனை யூதரின் ராஜாவென்று எழுதாமல் யூதருக்கு ராஜாவென்று அவனே சொன்னதாக எழுதும். படித்தவே குருவே, இதோ இந்த பட்டயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நசரேனாரையும் சிலுவையில் உச்சியில் அறைந்து ஜனங்கள் பார்க்கும்படி தொங்க விடுங்கள். அப்படியே செய்கிறேன். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். ஓ நசரேனுவே, இந்த சிலுவையை சுமந்து கொண்டு கபாலமலைக்கு போக வேண்டும். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். அடா தம்பிமார்களே, இவனை ஈட்டி பிரம்புகளால் கிளப்பி கபாலமலைக்கு இழுத்துச் செல்வோம். கிளப்புங்கள். அறுபாதையை கடலே ஐயோ பராபரனே அணியாய மாயுத அணியாய மாயுத குருசை புயந்தேந்தி கொக்கரித்து தள்ளுகிறார் கொக்கரித்து தள்ளுகிறார்
ஒன்றுமில்லா நாளில் என்னை ஐயோ பராபரனே உண்டாக்கி வைத்த எந்தன் அண்ணல் சர்வேஸ்வரனை அலைக்கழித்து போராரையோ அலைக்கழித்து போராரையோ என்ன உண்ணா நன்மைகளை ஐயோ பராபரனே இப்படியோ பாவிகட்டு இப்படியோ பாவிகட்டு பண்ணுதையா பரனே பகைத்ததுவும் என் பாவம் பகைத்ததுவும் என் பாவம் நாதனருள் செய்த வேகு ஐயோ பராபரனே நன்மைகள் எல்லாம் மறந்து நன்மைகளெல்லாம் மறந்து வேதனையோ யூதர் தள்ளி விரைந்திழுத்து போராரையோ விரைந்திழுத்து போராரையோ தள்ளாடி வீழ்ந்த எந்தன் ஐயோ பராபரனே வேதனையோ யூதர் தள்ளி விரைந்திழுத்து போராரையோ விரைந்திழுத்து போராரையோ ஐயோ நான் என்ன செய்வேன் அமல திருமுகமே அடிபட்ட மான் துளிர் போல் அடிபட்ட மான் துளிர் போல் ஆனா உன்னை நான் துடைக்க அக்கையோ நடுங்கிடுதே கலங்கி மனம் சோர்ந்திடுதே கலங்கி மனம் சோர்ந்திடுதே அவளுடன் ஓடி வந்து அழுது மனம் கலங்கி அசடுகள் எல்லாம் துடைத்து அசடுகளெல்லாம் துடைத்து பாவியந்தன் வஸ்திரத்தில் பதித்தீர் திருமுகத்தை பதித்து திருமுகத்தை எருசலே வாசிகளே இரக்கமிகு தாய்மா
ஆச்சரியம்! பாவியாகிய நான் என் ஆண்டவருடைய திருமுகத்தில் பட்டிருந்த அசுத்தத்தை அடியால் சிறிய வஸ்திரத்தால் துடைக்க அவருடைய தெய்வீக சௌந்தரியமுள்ள திருமுகம் பதிந்திருக்கும் அற்புதமான திருமுகத்தை இதோ பாருங்கள். தம்பிமார்களே, மாதை விளக்கி இவனை கவால விளக்கி இழுத்து செல்வோம். ஆதிபரன் சூதனே அமலாதாயை கடலே அயிலமெல்லாம் படைத்த முதலோ முதலோ முதலோனே அகிலமெல்லாம் படைத்த முதலோனே மேதினி தனிலாதம் ஏவை புரிந்த எல்லாம் வினையை நீக்கிட வந்த முதலோ முதலோ முதலோனே வினையை நீக்கிட வந்த முதலோனே அன்னை மாரியினுடன் அமலாதி ருவயிற்றில் அற்புதமாய் யூதித்த முதலோ முதலோ முதலோனே அற்புதமாயுதித்த முதலோனே ஐயோ மது தீரு அங்கமெல்லாம் காசையால் அடியால் நோருங்க லானி முதலோ முதலோ முதலோனே அடியால் நோருங்க லானே முதலோனே செய்யாத பாவமெல்லாம் செய்த பாடுந்திரோயிவோல் சிலுவை சுமக்க லானி முதலோ முதலோ முதலோனே சிலுவை சுமக்கலானே முதலோனே ஐயோ நான் என்ன செய்வேன் எனது இதயங்கலங்கி மிக எரிமேலுகாய் யூருகுதே முதலோ முதலோ முதலோனே எரிமேலுகாய் யுருகுதே முதலோனே
என்னையோ மது அருகில் இன்பமோ டனழைத்து இனிய சீச நாக்கினி முதலோ 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 இனிய சீசனாக்கினே முதலோனே. இதுவென்ன பிடிவாதமோ வீணாய் எமது குருவை வாதை புரிவதே நந்தோ. இதுவென்ற பிடிவாதமா வீணாய மது குருவை வாதை புரிவதே அந்தோ. இதுவென்ன பிடிவாதமா எது வந்து போதுமிடர் நீங்கிய வாழ்வில் எது வந்த போதுமிடர் நீக்கியே வாழ்வில் எது வந்து போதுமிடர் நீங்கிய வாழ்வில் இவரோ வல்லவே பூவில் வாழ்கிறீர் பூவில் பூவில் பூவில். இதுவென்ன பிடிவாதமோ வீணாய மது குருவை வாதை புரிவதே அந்தோ. இதுவென்ன பிடிவாதமோ நன்மை உமக்காய் செய்த நாயகனின் மீது நன்மை உனக்காய் செய்த நாயகனின் மீது நன்மை உமக்காய் செய்த நாயகனின் மீது நன்மை அறியாத திளிவு தான் சொல்லால் தீது தீது தீது. இதுவென்ன பிடிவாதமோ வீணாய மது குருவை வாதை புரிவதே அந்தோ. இதுவென்ன பிடிவாதமோ பழி வந்து நேருமே யூதர்கள் பாவம் பழி வந்து நேருமே யூதர்கள் பாவம் பழி வந்து நேருமே யூதர்கள் பாவம் பாரினில் பரமபிதா சுதனிடம் சாபம் சாபம் சாபம். இதுவென்ன பிடிவாதமோ வீணாய மது குருவை வாதை புரிவதே அந்தோ. இதுவென்ன பிடிவாதமோ ஐயையோ என்னல்ல ஆத்ம குருவே நீரோர் தரையில் முகம் குப்புற விழுவது இப்படி குப்புற விழுவது. ஐயையோ என் அல்ல ஆத்ம குருவே நீரோ தரையில் குப்புற விழுவது இப்படி குப்புற விழுவது. நெய்யவே சிலுவை பாரமோ பாரம் ஆனதோ இது நையவே சிலுவை பரம பாத ஆனலோ இது. நெய்யவே சிலுவை பாரமோ பாரம் ஆனதோ இது நானிலம் மீதினிலே நானிலம் மீதியிலே நானிலம் மீதினிலே இடறி விழுவோர் நலம் பெறவே இது. ஐயையோ என் அல்ல ஆத்ம குருவே நீரோ தரையில் குப்புற விழுவது
இப்படி குப்புற விழுவது? சண்டாள யூதர்கள் சதி செய்யும் நேரம் சற்றுமே இல்லையே. சண்டாள யூதர்கள் சதியுத இரக்கம் சற்றுமே இல்லையே. சண்டாள யூதர்கள் சதி இதோ இரக்கம் சற்றுமே இல்லையே. தரும பெரியோரைத்தான் தரும பெரியோரைத்தான் தரும பெரியோரைத்தான் கொலை செய்யும் தாழ்வினால் வரும் தொல்லையே. இதுவென்ன பிடிவாதமோ வீணாய மத குருவை வாதை புரிவதே. ஓ பிடிவாதமுள்ள யூதர்களே, என் ஆண்டவரும் குருவுமானவர் உங்களுக்கு ஏற்கனவே அற்புதங்களை செய்யவில்லையா? அவையெல்லாம் அறிந்திருந்தும் ஏன் உங்களுக்கு இந்த பிடிவாதம்? அடா தம்பிமார்களே, இம்மனிதனை விலக்கி அவனை கபால விலக்கி இழுத்துச் செல்லுங்கள்.